அனுசரணை வழங்குவோர் வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக 153 பேர் உயிரிழப்பு. 2,17,263 குடும்பங்கள் பாதிப்பு. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 6,288 குடும்பங்கள் பாதிப்பு. தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவர்லியா பொகவந்தலாவ பகுதியில் 33 குடும்பங்கள் பாதிப்பு. திருகோணமலை கந்தளாய் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்செய்கை பாதிப்பு. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாடு முழுவதும் அவசரகால சட்டத்தை அறிவிப்பு. இந்திய மீட்புக் குழுவினர் இலங்கை வருகை. இந்தோனேஷியாவில் தொடரும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 248 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 153 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 153 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,17,263 குடும்பங்களைச் சேர்ந்த 7,74,724 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் 798 பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் 191 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ள 27,494 குடும்பங்களைச் சேர்ந்த 1,898 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதுளை மாவட்டத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். கேகாலை மாவட்டத்தில் 9 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 12 பேரும், நுவர்லியாவில் 6 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 7 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 8 பேரும், மொன்றாகலை மாவட்டத்தில் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். கேகாலை அர்நாயக்க பகுதியில் இன்று மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் 120 பேர் மண்ணினுள் சிக்கொண்டுள்ளனர். இந்த மண் சரிவில் 20 குழந்தைகள் உட்பட 120 பேர் சிக்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். களனியாறு நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ள நீர் அடுத்த சில மணித்தியாலங்களில் கீழ் நோக்கி விரிவாக நகரும் வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. களனியாற்றையொட்டிய பகுதிகளில் மற்றும் கொழும்பின் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆபத்தான அல்லது தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக உயர்ந்த இடங்களுக்கு செல்லுமாறு கோரப்பட்டுள்ளது. அதன்படி ஹாலியகுட, நூர்வுட், ஏட்டியந்தோட்ட, கலிகமுவ, ருவான்வெல்ல, பிளத் ஆகப்பட்டிய, தெஹியோவிட்ட, சீராவாக்கை, தொம்பே, பாதுக, ஹமாகம, கடுவல, பியகம, கொழும்பு உட்பட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்திரை, ஹம்பகா மற்றும் கொட்டிகாவத்த உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. அவசரகால மீட்பு பணியாளர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். களனி கங்கையை அண்டிய பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. களனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் களனி கங்கையை அண்டிய பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. இதனால் களனி கங்கையை அண்டிய பிரதேசங்களில் வாழும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் களுகங்கையை அண்டிய பிரதேசங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதால் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் களுகங்கையை அண்டிய பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது.
மேலும் அத்தனகல ஓயாவை அண்டிய பிரதேசங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தனகல ஓயாவின் நீர்மட்டம் 6.85 அதிகரித்துள்ளதனால் அடுத்த 48 மணித்தியாலத்திற்குள் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. தெதுரு ஓயாவை அண்டிய பிரதேசங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 6288 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 6288 குடும்பங்களைச் சேர்ந்த 19,919 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 432 குடும்பங்களைச் சேர்ந்த 1412 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 இடங்களில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 186 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 1664 குடும்பங்களைச் சேர்ந்த 5521 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 11 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 3 பாதுகாப்பு மையங்களில் 27 குடும்பங்களைச் சேர்ந்த 92 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவத்துறை பிரதேச செயலக பிரிவில் 229 குடும்பங்களைச் சேர்ந்த 760 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவில் 222 குடும்பங்களைச் சேர்ந்த 699 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. ஒரு பாதுகாப்பு மையத்தில் 47 குடும்பங்களைச் சேர்ந்த 166 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வேலணை பிரதேச செயலக பிரிவில் 328 குடும்பங்களைச் சேர்ந்த 1035 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 12 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 3 பாதுகாப்பு மையங்களில் 162 குடும்பங்களைச் சேர்ந்த 420 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாவச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 335 குடும்பங்களைச் சேர்ந்த 1075 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 6 பாதுகாப்பு மையங்களில் 66 குடும்பங்களைச் சேர்ந்த 393 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 251 குடும்பங்களைச் சேர்ந்த 802 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 14 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு மையம் ஒன்றில் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 180 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். காரநகர் பிரதேச செயலக பிரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 212 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு மையம் ஒன்றில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 508 குடும்பங்களைச் சேர்ந்த 1621 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 57 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. வடமராட்சி கிழக்கு மருதங்கடி பிரதேச செயலக பிரிவில் 57 குடும்பங்களைச் சேர்ந்த 185 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 601 குடும்பங்களைச் சேர்ந்த 2042 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் 1183 குடும்பங்களைச் சேர்ந்த 3526 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஒரு வீடு முழுமையாகவும் 9 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. 5 அடிப்படை கட்டமைப்புகள் முழுமையாகவும் 2 அடிக்கடி கட்டமைப்புகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. 2 பாதுகாப்பு மையங்களில் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 217 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உடுவில் பிரதேச செயலக பிரிவில் 58 குடும்பங்களைச் சேர்ந்த 192 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு அடிப்படை கட்டமைப்பு சேதமடைந்துள்ளது. ஒரு பாதுகாப்பு மையத்தில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 29 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கரவெட்டி பிரதேச செயலக பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 23 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 353 குடும்பங்களைச் சேர்ந்த 1104 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 2 பாதுகாப்பு மையங்களில் 95 குடும்பங்களைச் சேர்ந்த 255 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இந்த நிலையில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் குறித்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டு மக்களின் நிலைமைகளை பார்வையிட்டார். அத்துடன் மக்களை அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். முழு நாடுமே இன்றைக்கு வெள்ளக்காடாக மாறி இருக்கின்ற மழையில் பாதிக்கப்பட்டு நான் நினைக்கின்றேன் இன்று வரைக்கும் தேடி பார்க்கின்ற பொழுது 100க்கு அதிகமான உயிர்களும் கூட பலியாகி இருக்கின்றது.
அப்ப அந்த நிலைமையில் விசேடமாக இன்றோடு ஓரளவு எங்களுக்கு இந்த புயல் வீசுகின்ற நிலைமை இன்றோடு தனியும் என்கின்ற ஒரு எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் விசேடமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு பகல் அல்லது நாளை வருகின்ற பொழுது மேலும் பாதிப்பு ஏற்படுமா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவருமே அந்தந்த பிரதேச சபைகளில் அந்தந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருமே களத்தில் இறங்கி மக்களுக்கான சேவைகளை செய்து வருகின்றார்கள். விசேடமாக சொல்ல வேண்டும், எங்களுடைய மாநகர சபை உறுப்பினரும் என்னுடைய இணைப்பாளருமான கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக மக்களோடு நின்று செயற்பட்டு கொண்டிருக்க. இன்றும் கூட இந்த விசேடமாக நல்லூரை அண்டிய பிரதேசங்கள் இன்றைக்கு நீரில் மூழ்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள். விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு உடனடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்க அதிபர்களுக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். உங்களுக்கு போதுமான பணம் இருக்கின்றதா என்று தேடி பாருங்கள். போதுமான பணம் இல்லை என்றால் நாங்கள் போதுமான பணத்தை பெற்று தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற முழு இராணுவத்தையும் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இராணுவமும் தங்களுடைய செயற்பாட்டை செவ்வனை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் சொல்கின்றோம், உள்நாட்டு மக்கள் ரொம்ப மிக மிக கவனமாக இருங்கள் என்று மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் இந்த புயல் முற்றாக அகலவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்ற விசேடமாக உயிரிழந்த எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு ₹1 மில்லியன் நிதியை கொடுக்கும்படியும் கூறியிருக்கின்றனர். அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாளுகின்றது. இருந்த போதிலும் கூட யாருமே எதிர்பார்க்காது, இயற்கை அனர்த்தம் என்பது யாருமே எதிர்பார்த்து வருவதல்ல. அந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதனால் நான் நினைக்கின்ற நாட்டில் இருக்கின்ற மக்களும் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மக்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்கின்றார்கள். இதில் ஜாதி மத இன குல பேதங்கள் இன்று மக்கள் அணி திரண்டிருக்கின்றார்கள். அதுவே வரவிருக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும். சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட புற்றளை வெள்ளவாய்க்கால் அடைப்புகளை சீராக்கும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. புற்றளை பகுதியில் வெள்ளம் படிந்தோட முடியாது அடைபெற்றிருந்த வடிகால் தொடர்பில் பருத்தித்துறை பிரதேச சபை கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து பிரதேச சபை செயலாளர் தலைமையிலான மீட்புக் குழுவினர் வடிகாலை சீர் செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். இது வெள்ளம் படிந்தோடுவதற்கான வழியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 130 குடும்பங்களைச் சேர்ந்த 390 அங்கத்தவர்கள் 12 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களால் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவுகளில் 130 குடும்பங்களைச் சேர்ந்த 390 அங்கத்தவர்கள் 12 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் 1570 குடும்பங்களைச் சேர்ந்த 4993 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு யாழ் குருநகர் பகுதியில் உள்ள இடைத்தகல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் பார்வையிட்டார். வேலணை பிரதேச செயலாளர் பிரிவில் புங்குடுதீவிலிருந்து குறிகட்டுவான் வரையான தரை போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் குறிகட்டுவானில் இருந்தான சகல படகு சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நெடுந்தீவு, நயனாதீவு, இழுவதீவு, அனிலதீவிற்கான படகு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறும் மக்கள் தங்குவதற்கு பாதுகாப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கிராம சேவையாளரின் பிரதேச செயலாளரின் உதவியினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே
இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 12 இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் பாதுகாப்பு நிலையங்களிலே. அதே வேளையிலே இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பிரதேச செயலாளர்களில் சமைத்த உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்களும் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இன்று இந்த மழை தொடர்ச்சியாக பெய்கின்ற காரணத்தினாலே பலரும் மக்கள் தங்களுடைய இந்த வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இதுவரையிலே 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே வேளையிலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய அந்த செயற்பாடுகளை பிரதேச செயலாளர்களோடு இணைந்து அனைத்து தரப்பினரும் முப்படையினர் உட்பட போலீசார் உட்பட மற்றும் பிரதேச நகர சபைகளுடைய உள்ளூராட்சி அதிகார சபைகளுடைய அந்த உறுப்பினர்கள் அதனுடைய தவிசார் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்த வகையிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய சமூக ஆர்வலர்களும் அவர்களோடு இணைந்த வகையிலே இந்த மக்களை அந்த வெள்ள அனர்த்தத்திலே இருந்து மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். மழை காரணமாக யாழ்ப்பாணம் கொட்டடி பண்ணை பகுதியில் கடல் நீர் உட்புகும் அபாயம் காணப்படுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறித்த பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கடல் பகுதி கொந்தளிப்புடன் இருப்பதுடன் கடல் நீர் உட்புகும் அபாயம் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் வால்வ் கட்டுப்பகுதி வெட்டி மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் அனைத்து கதவுகளும் நேற்று காலை முதல் திறந்த நிலையில் இருந்த போதிலும் நீரேந்த பிரதேசங்களிலிருந்து நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவை தாண்டியதனால் குளத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வால்வெட்டி பகுதி வெட்டி மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக குளத்தின் கீழ் பகுதியில் வாழும் மக்கள் குறிப்பாக ராமநாதபுரம், வட்டக்கச்சி, மாயவனூர் மற்றும் ஏனைய வெள்ள அபாய பிரதேசங்களில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த நிலைமைகளை இன்று வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பார்வையிட்டார். வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் முகாம்களுக்கு சென்ற ஆளுநர் மக்களை பார்வையிட்டார். அதன் பின்னர் இரணிமடு குளத்தின் நிலைமைகளையும் அவதானித்தார். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் இணைந்து கொண்டார். தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக எங்களுடைய மாவட்டத்தினர் பல்வேறு பகுதிகள் பாதிப்படைந்திருக்கின்றன. முக்கியமாக எங்களுடைய மாவட்டத்திலே 2950 குடும்பங்களைச் சேர்ந்த 9000 அங்கத்தவர்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். இவர்களில் 650 குடும்பங்களைச் சேர்ந்த அன்னளவாக 1900 பேர் 21 இடைத்தங்கல் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் ஏனைய வசதிகள் அந்தந்த பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்களூடாக வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீர்ப்பாசன குளத்தினுடைய நீர்மட்டம் தற்போதும் 40 அடிகளை தாண்டி இருக்கின்றது. இதன் காரணமாக பெருமளவான நீர் குளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் இருக்கின்ற கண்டாவளை பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறு கிராமங்கள் நீரிலே மூழ்கி இருக்கின்றன. நீரிலே மூழ்கி இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு முப்படையினர் மற்றும் போலீசார் தங்களாலான உதவிகளை அவர்களின் ஊடாக வள்ளங்களின் ஊடாக அவர்கள் மீட்கப்பட்டு வருகின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக தாழ்நில பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அவதானத்துடனும் விழிப்புடனும் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் இரணைமடு குளத்தின் நிலவரத்தை பார்வையிட்டதுடன் வெள்ள பாதிப்புகளையும் பார்வையிட்டார். இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டு வான் பாய்ந்து வரும் நிலையில் குளக்கட்டின் வால்கட்டு வெட்டி
விடப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரடைமடு குளத்தின் நிலவரத்தை பார்வையிட்டார். இதன்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மற்றும் பரந்தன் மக்களையும் பார்வையிட்டதுடன் உடனடி நிவாரணப் பொருட்களையும் வழங்கியிருந்தார். வவுனியா மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக 3598 பேர் 47 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர் காரணமாக 1118 குடும்பங்களைச் சேர்ந்த 3598 பேர் இடம்பெயர்ந்த நிலையில் 47 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவில் 599 குடும்பங்களைச் சேர்ந்த 1997 பேர் 21 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பிரதேச செயலக பிரிவில் 191 குடும்பங்களைச் சேர்ந்த 605 பேர் 8 முகாம்களிலும், வவுனியா வடக்கில் 172 குடும்பங்களைச் சேர்ந்த 519 பேர் 10 முகாம்களிலும், வவுனியா தெற்கில் 156 குடும்பங்களைச் சேர்ந்த 477 பேர் 8 முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சமைத்த உணவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் பிரதேச செயலகம் ஏனைய தனவந்தர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. வெள்ளம் முடியாத தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் அதிகளவான மக்கள் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். இதேவேளை அதிக நீர்வரத்து காரணமாக மாவட்டத்தில் உள்ள 83 குளங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் வெள்ளம் தங்கியுள்ளது. எனினும் நேற்று மாலை பின்னர் வவுனியாவில் மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ளது. இதனால் தடைப்பட்டிருந்த பிரதான வீதிகள் ஊடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. கடும் வெள்ள அனர்த்தத்திற்கு உள்ளாகியிருந்த வவுனியா நகரம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளது. கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் வெள்ளம் குறைவடைவதனால் வளமையான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் காருடன் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட இருவரும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று சாண்டசோலை பகுதியில் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட காரிலிருந்து இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். 56 வயதான குமார சினவரத்ன என்ற மட்டக்களப்பை சேர்ந்த ஆணும் 306 காத்தான்குடி என்ற முகவரியை சேர்ந்த 38 வயதான முகமது முசாஃபின் சப்ரினா என்ற பெண்ணும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா செட்டிகுளம் கந்தசாமி நகர் பகுதியில் வெள்ளம் காரணமாக வீட்டின் கூரையின் மேலிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். வீடு வெள்ளத்தினால் சூழப்பட்ட நிலையில் அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் விமானப்படையின் உதவியுடன் குறித்த குடும்பத்தை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போதும் சீரற்ற காலநிலை காரணமாக உலங்கு வானூர்தி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் கடற்படையின் உதவியுடன் நேரடியாக விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் 2 கட்டங்களாக படகு மூலம் 6 பேரையும் மீட்டுள்ளார். தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவர்லியா பகவந்தலாவ பகுதியில் 33 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பகவந்தலாவ பகுதியில் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி இரவு பெய்த கடும் மழையின் காரணமாக 2 பாரிய கற்பாறைகள் சரிந்து விழுந்தமையால் பகவந்தலாவ கெர்கஸ்வால்ட் மேற்பிரிவு தோட்டத்தில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன.
குறித்த பகுதியில் பாரிய வெடிப்புகள் காணப்படுவதாக தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பகவந்தலாவ சிங்காரவத்தை தோட்ட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையால் 10 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வீட்டிலிருந்த சில உபகரணங்களும் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளன. இவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பகவந்தலாவ டொப்கில் தோட்ட பகுதியில் மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்தமையால் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 49 பேர் டொப்கில் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்க குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் ஊடாக நோர்வுட் பிரதேச செயலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பகவந்தலாவ பகுதியில் மாத்திரம் 33 குடும்பங்களைச் சேர்ந்த 119 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பகவந்தலாவ ஹேட்டன் மிஸ்கிலியா ஹேட்டன் கொழும்பு ஆகிய பிரதான வீதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டமையால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் சாரதிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஹாசல்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர் ஏந்தி செல்லும் ஹெசல்கமு ஓயாவின் நீர்மட்டமும் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் கெசல்கமு ஓயாவை அண்மித்து வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் ரொம்ப வணிச்சல் இருந்துச்சு. மெயினாகவே இந்த பக்கம் கிச்சனில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் எல்லாம் ஃபுல்லாகவே சேதமாயிடுச்சு. இது உள்ளுக்குள்ள சாப்பாடு சாமான் மற்றது பாய்க்கிறது எல்லாமே இந்த பக்கமே தான். எத்தனை மணிக்கு நடந்துச்சு சம்பவம்? இது நைட் ஒரு 10:25 சரியா டைம் 10:25க்கு வண்டி மேலேருந்து கீழே வந்தது. அப்புறம் சத்தம் மட்டும் தான் காட்டிச்சு. வெளியே வந்து பார்க்கக்கூட தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடிஞ்சு கீழே வந்துருக்கு. இப்போ எங்கே தங்க வச்சுருக்காங்க? இப்போ நாங்கள் இப்போ எல்லா அகதியாக ஒரு உறவினர்களுக்கு தான் இருக்கோம். இப்போ எல்லோரும் நாங்கள் ஒரு அகதியாக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அன்றைக்கி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ சிங்காரத்தில் ஸ்கூல் தமிழ் வித்தியாசத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்க போகிறோம். வண்டி இடிஞ்சு வந்து ஒன்றும் செய்ய உங்கள் சாமானமெல்லாம் பாதிப்பு ஆகிடுச்சுங்க. மூடி எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் மூடிடுச்சுங்க. இப்போ எங்களுக்கு இருக்க கூட இடம் இல்லைங்க. மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவர்லியா பாகவந்தலாவ கெகஸ்வோல்ட் மேல்பிரிவு தோட்டப்பகுதியில் உள்ள தொடர் லைன் குடியிருப்பு பின்பகுதியில் உள்ள பாரிய மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனை பகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று முற்பகல் 10 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் 3 குடியிருப்புகளைச் சேர்ந்த 23 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த குடியிருப்புக்கு பின்னால் மேலும் ஒரு பாரிய மண்மேடு சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் தெரிவித்தார். ஹாசல்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர் ஏந்தி செல்லும் பகவந்தலாவ கிர்கஸ்வோல்ட் மத்திய பிரிவு பகுதியில் உள்ள கிளையாற்றில் வெள்ளம் அடிக்கடி பெருக்கெடுப்பதனால் பாடசாலை மாணவர்கள் வாகன சாரதிகள் மக்கள் என பலரும் பாதிக்கப்படும் நிலையில் குறித்த ஆற்றை ஆழப்படுத்தி தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹேட்டன் பகவந்தலாவ பிரதான வீதியின் டென்சின் பகுதியில் கற்பாறை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதுடன் அந்த பகுதியில் சரிந்து விழும் அபாயத்தில் 2 மரங்கள் காணப்படுகின்றன. இதனால் குறித்த வீதியினூடாக பயணிக்கும் வாகன சாரதிகள் மிக அவதானமாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தொடரும் மழை காரணமாக பகவந்தலாவ டிஎன்சின் பகுதியில் உள்ள மரக்கறி பண்ணை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. நொரலியா பகவந்தலாவ கெம்பியன் ராணிக்காடு பிரதான வீதியில் பாரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதல் ராணிக்காடு வீதி மூடப்படுவதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த வீதி தாளரங்கியதால் வீதியின் நடுப்பகுதியில் பாரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் குறித்த வீதியின் ஊடாக பாரிய வாகனங்கள் எதுவும் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதி தாளரங்கியதன் காரணமாக ராணிக்காடு, லொய்னோன், லின்போட், நோத்கோ, ஆல்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அத்துடன் கெம்பியன் ராணிக்காடு பிரதான வீதியில் உள்ள பாரிய கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவும் நிலையில் நுவர்லியா மஸ்கெலியா போலீஸ் நிலைய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணியளவில் போலீஸ் நிலைய பகுதியில் உள்ள மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தும் பகுதி தாளரங்கியுள்ளது. இதனால் அருகிலிருந்த டேப்டாயின் மரம் சரிந்து போலீஸ் நிலைய கூரையில் விழுந்துள்ளது. எனினும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. நுவர்லியா நார்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள ராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த 5 ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களை லக்சபான ராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக
நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நோர்டன் பிரிட்ஜ் இணையத்தின பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்மேடு சரிவின் காரணமாக சோதனைச் சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைத்துள்ளது. மண் சரிவு காரணமாக நோர்டன் பிரிட்ஜ் இணையத்தின பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளதாகவும் வீதியில் உள்ள மண்மட்டை அகற்றும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹேட்டன் பன்மூர் தோட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பு வழிந்ததால் அதன் கீழ் பகுதியில் அமைந்துள்ள பல வீடுகள் நேற்று முதல் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 30 பேர் தற்காலிகமாக தோட்ட பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹேட்டன் பகுதியில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதுடன் எந்த தொலைபேசி வலையமைப்பையும் செயற்படாத சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் பிற அவசர நிவாரணங்களை வழங்குவது சிரமமாகியுள்ளது. பசியால் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடி உணவுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் கொட்டக்கலை ஆறு பெருக்கெடுத்ததால் கொட்டக்கலை லோக்கல் தோட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அங்கு வசிக்கும் குடும்பங்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மேலும் பல வீடுகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை கந்தலாய் குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்சிகை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரிவின் தகவலின்படி சுமார் 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. கந்தலாய், வான் எல, வட்டுக்கச்சி, வென்றாசன்புர, முள்ளிப்பொத்தானை, தம்பலகாமம், ஆயிலியடி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடன் பெற்று செய்கை செய்திருந்த விவசாயிகள் மிகுந்த இழப்புகளை சந்தித்துள்ளனர். ராஜாங்கனே கிரிபாவ பிரதேசத்தில் வெள்ளம் காரணமாக சிக்கித் தவித்த 33 பேர் இன்று காலை விமானப்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்று அப்பகுதியில் தரையிறக்கப்பட்டு சிக்கியிருந்த அனைவரும் எவ்வித காயங்களும் இன்றி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமடை நுவரலியா பிரதான வீதியில் உள்ள கவரம்மான பகுதியில் வீதியில் சரிந்த மண்மேட்டை அகற்றச் சென்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் குழு ஒன்று அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. அவர்கள் மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதற்கு மேலிருந்த மண்மேடு மரம் ஒன்றுடன் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்விடத்திலிருந்த லொரியொன்றின் சாரதி தற்போது காணாமல் போயுள்ளார். மண்மேட்டில் சிக்கியிருந்த ஒரு ஊழியர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாடு முழுவதும் அவசரகால சட்டத்தை அறிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அவசியமான உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் நாடு முழுவதும் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவசரகால சட்டத்தை அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் கையொப்பமிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீட்புக் குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர்.
விமானம் மூலம் இந்திய மீட்பு பணிக்குழுவினர் இன்று அதிகாலை இலங்கைக்கு வந்துள்ளனர். இதில் 4 பெண்களும் 76 ஆண்களும் அடங்குகின்றனர். மேலும் 4 மோப்ப நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர். அவர்கள் அனர்த்த நிவாரண உபகரணங்களையும் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கையில் தற்போது நிலவும் கடுமையான வானிலை, வெள்ளப் பேரழிவு மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆதரிப்பதற்காக இந்திய அரசு அவசர நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்திய இலங்கை இருநாட்டு நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உடனடி மனிதாபிமான உதவி வழங்குவதை இந்தியா ஆரம்பித்துள்ளது. அதன்படி 80 தொன் மருத்துவ மற்றும் சுகாதார நிவாரணப் பொருட்களுடன் கூடிய சிறப்பு விமானம் இன்று அதிகாலை கொழும்பை வந்தடைந்த நிவாரணப் பொருட்கள் இலங்கை விமானப்படையால் அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்கப்பட்டன. இலங்கையின் கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்க தயார் எனவும் இந்திய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வெள்ள அனர்த்த நிலைமைகளிலிருந்து மக்களை மீட்க மீன்பிடி படகுகளை பயன்படுத்துமாறு கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே பணிப்புரை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்த நிலைமைகளிலிருந்து மக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக மீன்பிடி படகுகளை உடனடியாக பயன்படுத்துமாறு கடற்தொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கடற்தொழில் துறையின் பங்களிப்பை ஒருங்கிணைக்கும் நோக்கில் இன்று இணையவழி ஊடாக இடம்பெற்ற அவசர கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது மீட்புப் பணிகளுக்கு நிலவும் படகு பற்றாக்குறை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. எமது மக்கள் நெருக்கடிக்காயுள்ளாகியுள்ளனர். படகு பற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சினையாகும். எனவே கடற்தொழில் அமைச்சு என்ற வகையில் அந்த குறையை நிவர்த்தி செய்ய நாம் தலையிடுகின்றோம். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடமிருந்து கோரிக்கை கிடைத்தவுடன் தேவையான படகுகளை வழங்குமாறு மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். இலங்கை கடற்படையினர் அந்த படகுகளின் போக்குவரத்து மற்றும் செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து வேகமானதும் ஒழுங்கமைக்கப்பட்டதுமான மீட்பு பணியை உறுதி செய்வார்கள். இந்த தீர்மானத்தை தொடர்ந்து தேசிய மீட்பு பணிக்கு ஆதரவளிக்கும் முகமாக கொழும்பிலிருந்து 30 படகுகள், நீர்கொழும்பிலிருந்து 20 படகுகள் மற்றும் அலத்குமவிலிருந்து 20 படகுகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை கடற்தொழில் திணைக்களம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளது. மீட்பு பணிகளுக்கு இணையாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்தினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மீன்பிடி படகுகள், உபகரணங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை வழங்குமாறு கடற்தொழில் திணைக்களம் மற்றும் தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிக்கப்பட்டுள்ளது என கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மறுசீரமைத்தல் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். மக்களுக்கு அவசர அனர்த்த நிவாரணங்களை வழங்குதல் மற்றும் நாட்டை மறுசீரமைத்தல் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் நாட்டை மறுசீரமைத்தல் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கொழும்பில் உள்ள ராஜதந்திர பிரதிநிதிகளுக்கு தெளிவூட்டுவதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது அனர்த்த நிலைமைக்கு முகம் கொடுத்து அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் அவசர நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மறுசீரமைத்தல், மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமரை ராஜதந்திர பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினார். வெள்ளம் மற்றும் தற்போது நிலவும் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு
அரசாங்கம் எடுத்து வரும் உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் மறுசீரமைப்புக்காக எடுக்கப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சவாலான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கு தமது உதவிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக ராஜதந்திர பிரதிநிதிகள் தெரிவித்தனர். அத்துடன் மனிதாபிமான உதவிகள், வசதிகள் மற்றும் தொடர்ச்சியான நிவாரணங்களை வழங்குவதற்கும் மறுசீரமைப்பிற்காக வெளிநாட்டு உதவிகளை வழங்குவதற்கும் இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக செயற்பட்டு ஒத்துழைக்கவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் நாட்டை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு ஆதரவளிக்கவும் அவற்றின் ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்பாடலை வலுப்படுத்துவதற்கும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினால் அவசர பதிலளிப்பு பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரக பணிகள் மற்றும் கொழும்பில் உள்ள ராஜதந்திர தூதுக்குழுக்களுடன் நெருக்கமாக செயற்பட உள்ளது. தற்போது நிலவும் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறித்த விவரங்களை அறிவதற்காக இலங்கை சுற்றுலா அவசர அழைப்பிலக்கமான 1912 அழைக்கவும். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் பொது தொடர்பாடல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் துஷார ரொட்ரிகோவை 0707887777 என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்வதன் மூலம் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சந்திப்பில் அரசாங்க பிரதிநிதிகள், வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ராஜதந்திர பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தோனேஷியாவில் தொடரும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 248 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 248 உயர்வடைந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 248 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் இந்தோனேஷியாவின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சுமாத்ரா தீவில் இந்த வாரம் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 174 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் 79 பேர் காணாமல் போயுள்ளனர். வட சுமத்ராவில் மட்டும் 116 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 42 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். அசே மாகாணத்தில் 35 பேரும், மேற்கு சுமாத்ராவில் 23 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் செலிகோலை காப்பீட்டுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம்.